இன்றைக்கி சரியாக வேலை ஆகலை. எடுத்ததையுமே இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா புதுசாக ஆள் வந்திருக்காங்க வேலைக்கு. தைச்சி காட்டுறேங்க்கா, எனக்கு ஏற்கனவே தைக்க தெரியும், கட்டிங்லாம் தெரியாது. நம்ம என்ன எதுக்கு வேலைக்கு ஆள் கேட்டிருந்தோம் அப்படின்னா, நான் கட்டிங் போட்டு கொடுத்துடுவேன், தைச்சி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்றதுக்காக தான் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தோம். என்னோடய பழைய கஸ்டமர் ஒரு 4 வருஷத்துக்கு மேலே அவங்க என்கிட்ட தைச்சிட்ருக்காங்க. அவங்க தான் வர்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கஸ்டமர் வேறு. அதனால் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக கேட்டு தைச்சாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்களுக்கு தெரியும், தைக்க தெரியும். ப்ளவுஸு இதெல்லாம் வீட்டுக்கு தேவையானது மட்டும் அவங்க தைச்சிக்குவாங்க. இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி தைக்கணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும்ல, அதனால் என்னோடய மெத்தட் படி அவங்க கேட்டு தைச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை போட்டு அவங்க ஏற்கனவே பெரிய டெய்லர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது ஒரு மாதிரி, அவங்க செஞ்சது வேறு மாதிரி செஞ்சுட்டு எனக்கே அட்வைஸ் பண்ணிவிட்டு தப்பாக தைச்சு அந்த ப்ளவுஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 4 ப்ளவுஸ் வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் கஸ்டமருக்கு நான் நஷ்டஈடு கொடுத்தது மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் அதிலேருந்து முடிவு பண்ணேன், நான் சொல்லி கொடுத்து எனக்கு ஒத்து வர மாதிரி ஆள் கிடச்சா மட்டும் வேலைக்கு வைப்போம், இல்லைன்னா வேண்டாம், நம்மளே தைச்சிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இப்போ அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் கிடச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நேற்று தைச்சாங்க. கடைசியாக ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் சரியாக வரல. அதனால் இன்னும் 2 ப்ளவுஸ் என்னோடய கட்டிங் போட்டு கொடுத்து நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ வரேன்ருக்குறாங்க, நாளைக்கு வருவாங்க. இப்போ இதில் என்னென்னா சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஹூக் வைக்கிறதுக்கும் ஒரு பொண்ணு வரேன்ருக்காங்க. ஆனால் நேரில் வர முடியல, குழந்தை இருக்கிறதுனால ஒரு 1/2 கிலோமீட்டர் வண்டியில் போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெம்மிங் பண்ணி ஹூக் வைக்கிறதுக்குள்ளே நான் ப்ளவுஸே தைச்சிடுவேன் அப்படின்ட்டு. இது 2க்கு ஆள் செட் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் ஸ்பீடாக வேலையாகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், ஏன்னா ஸ்கூலும் இப்போ தான் தொடங்கியிருக்குது. நம்ம கடை ஓப்பன் பண்ணி 1.5 மாதம் ஆச்சு. ஆனால் ஸ்கூல் தொடங்கி அதை மேனேஜ் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் எனக்கே புதுசு. இப்போ ஆள் போட்டிருக்கோம், அவங்களுக்கு தேவையான திங்ஸு அப்படிலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக வர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம், ஒரு 15லேருந்து 1 மாதம் ஆகும். எல்லோரும் வேண்டிக்கங்க, இனி அடுத்தடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்ட்டு. என்னோடய ரொம்ப வருஷ கனவு என்னென்னா, 4 பேர்த்துக்காவது வேலை கொடுக்கணும், அந்த 4 பேர்த்த நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது. அவங்களால நானும் முன்னேறேன், என்னோடய முன்னேற்றத்தில் அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப வருஷ கனவு. அதாவது டெய்லரிங் ஆரம்பித்ததுலேருந்தே அது இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தான் 2 பேர் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது மேலும் வளரணும்னு நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்.